இந்த தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்க. ஐயோபா, இவர் பார்த்த வேலை, என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுங்குது. அப்படியே டரரா டரரா. ஒரு சின்ன கேப்பேன், ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ. எவன அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனை கொடுத்து விடு. தீக்குச்சி, தீக்குச்சிகள் நல்லா இருக்கே. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக. சிறப்பா இருக்க. தீக்குச்சிகள்ரா, எவனே தெரியல ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில். எப்ப கொடுப்பா, நாங்க நின்னுக்கிறோம். எங்க இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்றது தெரியுமில்ல? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க. அதெல்லாம் இயங்குத. அது வெறுப்புல தான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையிலிருந்து அடிக்கட்டு, நான் காலில் இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு? செருப்பு. இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு போ. என்னதாண்டா எங்களை பண்ண சொல்றீங்க? டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்னவாடா எங்களை படுத்துறியப்பா? நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. முகலாயன், போர்ச்சுகீசியன், பொல்லாந்தார், பிரிட்டிஷ், மராட்டிய, விஜயநகர பேரரசு, தெலுங்கு மன்னர்கள் எவனோ வந்தா எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒடுக்கி பண்ணா. ஆனாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள் என்று. இந்த நிலப்பரப்பிலே இத்தனை ஆண்டுகளில் இந்திய திணிச்சான், எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன். நீட்ட எவன் நீட்டின, எவன் எதிர்க்கல, நான் எதிர்த்தேன். என்ஐஏ நான் எதிர்த்தேன், சிஐஏ நான் எதிர்த்தேன், ஜிஎஸ்டி நான் எதிர்த்தேன். எது வந்தாலும் என் நிலத்திற்கு, மக்களின் நலத்திற்கு எதிராக எது வந்தாலும் நான் மட்டும்தான் எதிர்த்தேன். காரணம், இத்தனை கோடி மக்கள் வாழுகிற நிலப்பரப்பில் மரபணு மாறாத தூய ரத்தம் ஓடுகிற ஒரே இனம் தமிழினம் மட்டும்தான். என்னில் இருந்து பிறந்ததான் கன்னடர், தெலுங்கர், மலையாளி, துளுவர். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிறந்தது வேங்கிறான். நல்லா கவனிச்சுக்கணும். நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. 2600 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு, கீழடி 5000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இருக்கலாம். சும்மா சொல்றதானே. வள்ளுவன் ஒரு 2000 ஆண்டு இருக்குங்க. இவன் தான் வள்ளுவருடைய ஆத்தாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே பேசுவான். 1330 குறளையும் 5000 எழுதிருக்கலாம்ல, பாதி சிதைஞ்சிருக்கலாம்ல, அழிஞ்சிருக்கலாம்ல, இருக்கலாம். கீழடிய தமிழர் நாகரிகம், தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு அப்படி உச்சரிச்சிட மாட்டான். திராவிட நாகரிகம், ஆரியம், இந்திய பண்பாடு. 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எதிரா, பேர் எதிரா? பொய் பேசுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா. எல்லாரும் முட்டாள்கள் கிடையாதுல்ல. ஹிட்லரு பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்துக்கும் சொல்லிட்டான். அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும்ட்டு. ஒருத்த மட்டும் எந்திரிக்கவும் இல்லை, வணக்கம் வைக்கவும் இல்லை. அவன்கிட்ட போய் ஹிட்லரு, எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கும் போது நீ மட்டும் ஏன் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல? யோ, சொன்னா நம்பியா? நான் பைத்தியம் இல்லையா? உண்மையிலே நான் பைத்தியம் இல்லை. அது மாதிரி உண்மையிலே நாங்க பைத்தியம் இல்லையா? நாங்க பைத்தியம் இல்லை, எங்களை விட்டு. எல்லா பைத்தியக்கார பையன் மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ.